ஸோ மக்களே, நாங்கள் எங்கள் காலேஜில் தான் இப்போ வந்து பாருங்க ஜாலியாக வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டு நாங்கள் இப்படி இருக்கோம். ஸோ அண்ணா எப்படி இருக்க ஃபீல்? செம்மையாக இருக்கு. நாங்கள் படித்த காலேஜ், நாங்களே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு இப்போ மற்ற ஸ்டூடெண்ட் நாங்கள் லெசன் எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பெருமையா இருக்கு. எஸ், சரி, ஓகே. ஸோ நீங்க வீடியோல நான் என்ன பேசியிருக்கேன்றதை போடுறேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் டிபி ஜெயின் காலேஜுக்கு தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கோம். ஸோ வீடியோல என்னெல்லாம் ஸ்பீச் பேசுறோன்றதை உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் ஆட் பண்றேன். அப்புறம் எங்க பிரின்சிபல் கூட பேசின வீடியோ உங்களுக்கு ஆட் பண்றேன். ஃபுல்லா பார்த்து லைக் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கரெக்ட். என்னப்பா வந்ததுல இருந்து செமினார் எடுக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லயே நான் தூங்குற மாதிரி தூங்க வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்க எல்லாரோட மைண்ட் வாய்ஸும் புரியுது. சோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் சத்தமா நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, கொஞ்சம் பிரிஸ்க் ஆவீங்க. நல்லா இருக்கீங்களா? என்னப்பா எவ்வளவு பசங்க சொல்றீங்க இவ்வளவு சோமா நல்லா இருக்கும் அப்படின்றீங்க. நல்லா இருக்கா பிரிஸ்கா சொல்லுங்க பாக்கலாம். சத்தம் பத்தல. பேரண்ட்ஸ் நீங்களுமே சொல்லலாமே. நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல போங்க. படிக்கிற உங்களோட நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சரி, ஓகே, மைக் வேண்டாம், ரொம்ப ஃபார்மலா இருக்கு. உங்கள மாதிரி உங்ககிட்டயே வந்து நான் பேசுறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பத்தி நான் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பத்தி தெரிய வாய்ப்பு இல்லை. சோ நான் வந்து இங்க தான் டிபி ஜெயின் காலேஜ்ல தான் பிகாம் ஜாயின் பண்ணேன். 2019 to 2022 வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிகாம்ல தான் இருந்தேன். அண்ட் அங்கேயுமே பாத்தீங்கன்னா சக்தியல் முருகன் சார் இருந்தாரு. அண்ட் அதே மாதிரி முன்னாடி ஒரு ஓல்ட் பிரின்சிபல் சாருமே இருந்தாரு, முருகேசன் சார். ஸோ ஐ ரியலி இப்போ சார் வந்து இல்லைன்னு சொல்றாங்க, ஸோ சேஞ்ச் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஸோ ஐ ரியலி தேங்க்யூ சார். என்னை வந்து கைட் பண்ணி எல்லாமே வந்து சக்தியல் முருகன் சார் ஸ்டார்டிங்ல இருந்து என்னை மோல்ட் பண்ணாரு. நான் அப்போ கல்ச்சுரல் பிரசிடென்டாகவும் இருந்தேன். இந்த காலேஜ் பேப்பர்லையும் நிறைய கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய இன்வால்வ்மெண்ட்லாம் பண்ணி எல்லாமே காலேஜ்ல இருந்தால் சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க இல்லையா. படிப்பட்டுமே இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொல்ற மாதிரி நாங்கள் என்ன பண்ணோம்னா அப்போ ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஸோ எல்லாத்துக்குமே எங்களுக்கு பாசிட்டிவ் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ வி வர் பீன் காலேஜ் ரெப்புடேஷனை காப்பாற்ற மாதிரி வி வர் பீன் சோ மச் ஆஃப் திங்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் எம்பிஏ ஏமா நீ வேற எங்கேயோ போய் சேரணும், நம்ம காலேஜே இருக்கேன்னு சொல்ற மாதிரி ஆர்த்தி மேம் என்னை கைட் பண்ணாங்க. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, அண்ட் இன்னும் நிறைய பேர் என் கூட வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸை இங்கே வந்து ஜாயின் பண்ணோம். ஸோ எம்பிஏல வந்து வெறும் கோர்ஸ் வந்தோமா படிச்சோமா போனோமா டிகிரியா சிஜிபி பார்க்குறாங்களா அப்படி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ஜாய். நான் இப்போ ஒரு ஹெச்ஆர் மட்டும் இருக்கேன் நீங்க நினைக்காதீங்க. ஐ வாஸ் பீன் அண்ட் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராகவும் இருக்கேன் இப்போ. ஸோ ஸ்வாதி _பாட்டுங்கர் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. அண்ட் ஒரு யூடியூபராகவும் இருக்கேன். இப்போதான் ஒரு யூடியூபுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் August 1 இருந்து. ஸோ மிக்ஸ் ஐடி நேம் ஸ்வாதி வைப்ஸுங்கர் என்னோட ஐடி. ஸோ என்னோட ஐடி ஹெச்ஆரா இருக்கீங்க, நீங்க எப்படி மீடியா லைன்ல இருக்கீங்கன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு படிப்பு தான் புஷ் பண்றாங்க அப்படின்னா எனக்கு டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீங்க சொல்றீங்கன்னா உங்களோட திறமையை கண்டுபிடிச்சு மோல்ட் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது, சப்போர்ட்டிவா இருந்தது மேம் தான் நான் சொல்லுவேன் ஆர்த்தி மேம். அண்ட் தேங்க்யூ சோ மச் மேம். இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நீங்க படிக்கணும், படிச்சு ஒரு மார்க் வேணும், எனக்கு கைட் பண்ணது அவங்க தான் மேம். எனக்கு படிக்கிறது பிடிச்சிருக்கு, பட் நிறைய இன்டர் காலேஜ் போட்டு பிடிச்சிருக்கு, ஆனா நான் லைஃப்ல ஏதாவது பண்ணணும் மேம் அப்படின்னு போது ஸ்வாதி லைஃப்ல உனக்கு மீடியா லைன் கட்டு தற்காலிகம் தான், ஆனா நீ படிச்ச படிப்பு உனக்கு என்னைக்குமே வந்து ஒரு துணையா இருக்கும். சோ நீ என்ன பண்ற, நல்ல டிகிரி மார்க் எடுத்துட்டு ஒரு நல்ல ஜாப்ல இருந்துட்டு நீ உனக்கு பிடிச்சத பண்ணுன்னு சொல்லி காலேஜ் டைம்ல இருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் பிரின்சிபல் சார் இப்போ புதுசா நீங்க வந்ததால உங்களை பத்தி நான் சொல்லணும். சோ உங்களை வந்து இப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா நீங்க அப்படியே சிரிச்சு பேசா இருக்காது, என்ன பார்த்த மாதிரி இருக்கு, என்ன மாதிரி அப்படின்னா சிரிச்சு பேசவே இருக்கீங்க. சோ தேங்க்யூ சோ மச் சார். தம்பிங்களா பின்னாடி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு அடுத்தது வரேன். ஸோ உங்களுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். வந்த உடனே கொஞ்ச நேரம் சார் என் கூட பேசினாரு. அதுக்குள்ள என்ன கம்பெனி எப்படி என்ன இது அவ்வளோ பொலைட்டா விசாரிக்கிறாரு. ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு இது இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் இன்வால்வ் ஆகிட்டு எல்லாரும் மாதிரியுமே ஒரு விஷயமா இன்வால்வ் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ உங்க 3 பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாரும் பெரிய கைத்தல் கொடுக்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா எம்பிஏல தற்காலிகமா வந்துட்டோம், ஓகே ஜாலியா இருக்கும், நம்ம லவ் பண்றோம், அஃபெக்ஷன்ல இருக்கோம், ஜாலியா அதை என்ஜாய் பண்ணிட்டு போலாம். அரியர் வச்சா என்னப்பா 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்தா காலேஜ் கிளியர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைச்ச காலம் அந்த காலம் தம்பி, புரியுதா? 2 வருஷம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரியல் லைஃப் என்னன்ற ரியாலிட்டிக்குள்ளாரே நீங்க கால் எடுத்து வைப்பீங்க.
இப்போ நீங்க படிக்கிற படிப்புங்கிறது வேற, வேலைக்கு போகிறதுங்கிறது இருக்கிறது வேற, புரிஞ்சுதுங்களா? ஏன்னா இப்போ நீங்க படிக்கிற படிப்பு கொஞ்ச நாளைக்கு வந்து ஜாலியா அப்படியே சுத்திட்டு ஊர் சுத்திட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அது முடிச்சுட்டு வெளில போகும்போது தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் முடிச்சுட்டு வெளில போனாங்க, எனக்கு ஒரு பிபி வருந்தா போதுங்க, என் குவாலிஃபிகேஷன் பிஇ பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேலை கிடைக்காது வந்து நிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, படிங்க, படிக்கிற நாலேஜ் வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு கைட் பண்றதுக்கு இவ்வளவு சூப்பரான ப்ரொஃபசர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க நிறைய நோட்ஸ் எடுங்க. சோ மார்க்கெட்டிங்ல அஸ்வின் சார்லாம் சூப்பரா வந்து நிறைய கைட் பண்ணுவாரு. ஆமா சார், பாத்தீங்களா? சோ ரொம்ப அப்படியே குஷியான சார் நம்ம அஸ்வின் சார்லாம். ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்து எல்லாமே பேசுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. அண்ட் அனந்தா சார், ஜெயஸ்ரீ மேம், சவிதா மேம், அண்ட் அப்புறமேட்டு பிரேமா மேம், அப்புறம் சார் நியூ. சோ சார் எல்லாமே அவங்க கண்டிப்பா கைட் பண்ணுவாங்க. நீங்க லைஃப்ல ஒன்னே மட்டும் உங்களுக்கு நான் ரொம்ப பேசி வரலன்னு பேச விரும்பலப்பா. அருணிமா சின்ஹான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, உங்களுக்கு அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன தெரியல. ஷீ இஸ் a ஃபுட்பால் பிளேயர். ரொம்பவே ஒரு ஃபுட்பால்ல வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்றவங்க. பட் ஆனா ஒரு டைம் வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கோலை நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது நிறைய டிஸ்ட்ராக்ஷன், நிறைய கஷ்டத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. ஆனா ஒரு டைம் என்ன பட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது திருடங்கனால அவங்க வந்து பேக புடுங்க வந்து அவங்களை வந்து திருடங்க என்ன பண்ணாங்க, ட்ரெயின்ல தூக்கி வெளியில வீசினாங்க. அதுல அவங்களோட காலே போயிடுச்சு. சோ ஆனாலும் டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க, உன் காலெல்லாம் நீ இழந்துட்ட, அவ்வளவுதான், உன் லைஃப் முடிஞ்சு போச்சு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன டைம்ல அருணிமா சின்ஹா என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்னோட கெரியர், என்னோட வில் பவர் எனக்கு இருக்கு, என்ன சுத்தி என்னோட கமிட்மெண்ட்ஸ் என்னன்றது எனக்கு தெரியும், நான் இப்ப தேவையில்ல டிஸ்ட்ராக்ஷன், என் லைஃப் அவ்வளவுதான், நான் முழுங்கி உட்காந்துட்டேன்னா என் லைஃப் அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்க பொம்மை காலை வந்து என்ன பண்ணாங்கன்னா எடுத்து பிக்ஸ் பண்ணிட்டு டாக்டர்ஸ் கிட்ட சொல்லி அதுல கீப் ஆன் ட்ரை பண்ணி இன்னைக்கு அவங்க எவரெஸ்ட் மவுண்டனே சொல்லி ஏறி இருக்காங்க. சோ இதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இல்லைங்களா? சோ இப்போ நம்ம கஷ்டப்படலாம். இப்போ உங்க அம்மா அப்பா உங்க பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நீங்க எல்லா நேரத்திலும் நீங்க ஜாலியா இருக்கீங்க, ஃபைட் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க. ஆனா உங்க அம்மா அப்பா தூங்கும் போது ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் அவங்க முகத்தை மட்டும் கண்ணை மூடி தூங்கும் போது பாருங்க, புரிஞ்சுதா? அவங்க அவ்வளவு தூரம் அவங்களுக்காக எஃபர்ட் எடுத்து, அவ்வளவு தூரம் அவங்களுக்காக கஷ்டப்பட்டு, கடனை வாங்கினாலும் எது வாங்கினாலும், நான் வந்து படிக்கல, ஆனா என் பையனோ என் பொண்ணோ கண்டிப்பா படிச்சு ஒரு நாள் சூப்பரா வந்துருவான்ற நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அவமானத்தையும் தாண்டி உங்களுக்காக தான் ஓடிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து உங்களோட வெற்றி எதுவும் தெரியுமா இருக்கும், கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்க ஒரு நல்ல வேலையை ஸ்டேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட் வந்து நீங்க தாராளமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாராளமா பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? அவங்களோட முகத்தை வந்து ஒரு நிமிஷம் அந்த மாதிரி பாருங்களேன். அவங்களுக்கு அம்மா இந்தாமா, நான் படிச்சு இந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்திருக்கேன், இந்தாமா என் முதல் மாசம் சம்பளம் உங்க அம்மா கொடுக்குறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்க அம்மா அப்பாவுக்கு நீங்க கொடுக்குற முதல் வெற்றியா இருக்கும். இன்னொன்னு உங்க குவாலிஃபிகேஷன், ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷனா நீங்க வரீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களோட ஃபேமிலிக்கும் பெருமை, உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் பெருமையா இருக்கும். கண்டிப்பா நீங்க அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். சோ வெறும் பார்ட் டைம் ஜாபுக்கு போயிட்டு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சேர்த்து வச்சு நான் படிக்கிறேன் பாத்தீங்களா, என் ஃபீஸ் நானே கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது பெருமை கிடையாது. யார் முன்னாடியும் உங்க பேரண்ட்ஸ் தலை குனிய விடாம அவங்கள வந்து நான் இருக்கேமா உனக்குன்னு கை தாங்கி நிக்கிற அளவுக்கு வந்து எவ்வளவு நீங்க சம்பாதிச்சு எவ்வளவு தூரம் அவங்களை பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களோட உண்மையான பெருமையா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இன்னைக்கு நீங்க ஜாலியா வேஸ்ட் பண்ணலாம் டைம், என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, நீங்க லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. ஆனா நீங்க வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களோட கடிகாரத்துல ஓடக்கூடிய அந்த முள்ள மட்டும் பாருங்க. அதுல ஓடிட்டு இருக்கிறது வெறும் முள்ளு மட்டும் இல்ல, உங்களோட வாழ்க்கையும் கூட. நீங்க திரும்பி போகணும்னு நினைச்சாலும் உங்களால திரும்பி போக முடியாது. கடிகாரத்துல வேணா நேரத்தை முள்ள மாத்தி வைக்கலாம், ஆனா அந்த மூமெண்ட் உங்களால போய் நிக்கணும்னா முடியாது. இந்த நிமிஷம், இந்த வாழ்க்கை உங்களுக்கானது, உங்களுக்காக அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு கவிதையை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். உன்னால் என்ன முடியும் என்று உனக்கே தெரியாது, உன் சக்தியை நீ புரிந்து கொண்டால் சாதிக்க தடையேது, முயற்சிகள் செய்து தோற்பதெல்லாம் தோல்விகள் கிடையாது, வீழ்ந்து விடாமல் யாரும் இங்கே எழுந்தது கிடையாது, இல்லை என்ற சொல்லை கூட இல்லை என்று தூக்கி போடு, முந்திக் கொண்டு முன்னாலோடு முயற்சி இழக்காதே, வீழ்ந்தால் கூட வண்டாய் மாறு வேகம் கொண்டு மேலே ஏறு, முந்திக் கொண்டு முன்னாலோடு முயற்சி இழக்காதே, அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாய் அப்போதே மனிதா நீ ஜெயித்தாயே. உங்க அம்மா அப்பா உங்களை இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க, அவங்க தலை குனியாம அவங்க தலை நிமிர்த்தி வாழ வைகள் உங்க கையில தான் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். சோ மக்களே, சார் நைஸ் டு மீட் யூ. சோ நம்ம டிபி ஜெயின் காலேஜ்க்கு வந்து நியூ பிரின்சிபல் சார் வந்து கிட்டத்தட்ட நிறைய வருஷம் எஸ்ஆர்எம் காலேஜ்ல டாப்பா சூப்பரா பிரின்சிபலா இருக்காரு. அண்ட் எங்களோட காலேஜ்க்கு உங்களை வெல்கம் பண்றோம் சார். So I am also very happy எங்களுடைய alumni student இந்த அளவுக்கு ஷைன் ஆகி நல்லா எக்ஸலென்ட்டா பண்றாங்க. On behalf of DB Jain College, we wish you a better future prospects. நல்லா பண்ணுங்க. Thank you so much. நல்லா பண்ணுங்க. நீங்க டிபிஜேசிக்கு வர முடிஞ்சத கான்ட்ரிபியூட் பண்ணுங்க ஃபார் கண்டிப்பா சார். சோ டிபிஜேசிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப மெமரபிளான மூமெண்ட். இதுல இருக்க கப்பு கூட நாங்க ஓவரால் ட்ராஃபிலாம வின் பண்ணிருக்கோம். சோ இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த காலேஜ்க்கு நீங்க கெஸ்டா கூப்பிட்டு ஸ்டூடண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் மோட்டிவேஷனா பேசுறது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு சார். ஆல்வேஸ் நீங்க வரணும். நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணி காலேஜ்க்கு டெவலப் பண்ணுவோம்.
கண்டிப்பா சார். Thank you so much for the God bless wonderful you. opportunity, sir. Thank you, sir. Take care, sir. ஸோ மக்களே இதுதான் எங்கள் காலேஜோட கேன்டீன். இன்னைக்கு எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க தான் இங்கே ஒர்க் பண்ணுற அக்கா, பட் ரொம்பவே நல்ல டைப். ஹாய் அக்கா, ஹாய் சொல்லுங்க. ஹாய். பார்த்தீங்களா என்னன்னு கூட தெரியல, ஹாய் சொல்கிறாங்க, வெகிலியாக இருக்காங்க. ஸோ நம்ம அக்காவுக்காகவே ஒரு லைக் போடுங்க. ஹாய் பாருப்பா. தேங்க்ஸ் அக்கா, தேங்க்ஸ் அக்கா, பாப்போம்க்கா. ஸோ ரொம்பவே சந்தோஷமான ஒரு ஃபேமிலின்னு தான் சொல்லணும். ஸோ டிபிஜேசிங்கிறது எனக்கு ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் அண்ட் மெமரபிள். கணேஷ், பரத், ராகுல், ஹேமந்த், ஜெயசூர்யா அவங்க எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அவங்க எல்லாருமே இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். யாரும் மிஸ் பண்ணி தான் மன்னிச்சுக்கோங்க. ஸோ ஸ்ரீதேவி ஒன்னையவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. நீங்கள் சாப்பிடுங்கண்ணா. ஸோ இன்னைக்கு எங்களுக்கு வந்து சாப்பாடு என்னென்னலாம் வச்சுருக்காங்க வந்து தயிர் பச்சடி, சாம்பார் ரைஸு, அப்புறம் தயிர், அப்புறம் வெஜ் பிரியாணி, அப்புறம் கேசரி எல்லாமே. அக்கா சூப்பர்க்கா, தேங்க்ஸ்க்கா. எங்கள் அக்கா ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே பாய். ஸோ ஓகே, நாங்கள் சாப்பிட்டு மீட் பண்ணுறோம். அடுத்தது ஹெச்ஓடி மேம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மக்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு இந்த எம்பிஏ டிபார்ட்மெண்ட்டே எனக்கு ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்ஸ் அண்ட் மெமரிஸ். ஸோ எங்கள் எம்பிஏ டிபார்ட்மெண்ட் எங்களோட தெய்வம் எங்கள் ஹெச்ஓடி மேம் ஆர்த்தி மேமோட ரூமில் தான் இருக்கேன். ஸோ மேம் ஹாய் மேம். ஆக்சுவலி நீங்கள் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங். ஸோ டிபி ஜெயின் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல என்றைக்குமே நான் மறக்க முடியாத என்னோட நினைவுகள்ல இருக்க என்னோட அம்மா ஸ்தானத்தில் இருக்காங்க எங்கள் ஹெச்ஓடி மேம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ல முக்கியமான ஸ்டூடெண்ட்னா ஸ்வாதி. அவளுக்குள்ள அவ்வளோ திறமைகள் இருக்கு. அவ பண்ற ஒவ்வொரு இதுவுமே வந்து எக்ஸலண்டா இருக்கும். அவளோட அந்த திறமைக்கு வந்து என்னன்னு சொல்றது, அவ்வளோ நல்லா பேசுவா. எதுவா இருந்தாலும் ஸ்பான்டேனியஸா அடிப்பா. அவளோட இன்டெலெக்சுவல் ஸ்கில் ஆகட்டும், அவளோட அந்த பிரசன்டேஷன் ஆகட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, என்னோட ஹார்ட்லன்னு சொல்ற ரொம்ப சூப்பர் கேர்ள்னா என்னோட ஸ்வாதி தான். தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் மேமுமே வந்து ரொம்பவே ஹெச்ஓடியா இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் யூடியூப் சேனல் எல்லாமே வச்சு மென்ஷன் பண்ணி அழகா பண்ணிட்டு இருக்காங்க. என் டிஸ்கிரிப்ஷன்ல மேமோட யூடியூப் சேனல் லிங்க்ஸ் எல்லாமும் நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பா நீங்களும் விசிட் பண்ணி பாருங்க. ஹெல்த்தை பத்தின பெனிஃபிட்ஸ்னாலும் மேம்க்கு தெரியும். ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாலும் மேம்க்கு அது சூப்பரா சொல்லுவாங்க. ஃபேக்ட்ஸ்லாமும் சொல்லுவாங்க. நிறைய ஹிஸ்டாரிக்கல் வீடியோஸும் இருக்கு. எல்லாத்தையுமே உங்களை டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்றேன். கண்டிப்பா மேமோட சேனல் விசிட் பண்ணி பாருங்க. ஸோ மக்களே இன்னைக்கு நல்லபடியாக ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு போய் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிஃப்ட் என்ன கொடுத்துருக்காங்க அதை பிரித்து பார்த்துட்டு அன்பாக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. என்னடா இது இப்போ மறுபடியும் எங்கே கிளம்பி உட்காந்துருக்கேன்னு பார்த்தீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு வந்து என் ஃப்ரெண்டு கூட வந்து இன்னைக்கு சாப்பிட போகிறேன். அடுத்த vlogல அந்த வீடியோ வரும். ஸோ இதை நம்ம பிரித்து பார்த்துடலாம் உள்ள என்ன இருக்குன்ட்டு. பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு தான். ஹை ஹை 3D எஃபெக்ட் மாதிரியே இருக்குல்ல, ரொம்ப பிடிச்சிருக்குங்க மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். என்னை இன்வைட் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் வந்து ஆர்டர் பண்ணிட்டு ரொம்பவே நல்ல மெமரபிள் மூமெண்ட்டாக இருந்தது லைஃப்ல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.